ரூமுக்குள்ள இன்னொருத்தன் ஓடி வரான். அவன்தான் ராகவ், ரிஷியோட தம்பி. அவன் நிலைமைய பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான். ரிஷி, என்னடா இது? இன்னும் எத்தனை நாள் இப்படி பண்ண போற? அந்த நொடி ரிஷி திரும்பி ஒரே கையால துகில காற்றுல தூக்கி நிக்க வைக்கிறான். துகில் மூச்சு விடக்கூட முடியாம, ராகவ் சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ராகவ் ஓடி வந்து ரிஷியோட கைய பிடிச்சு இழுக்கிறான். ரிஷி, அவனை விடு. ரிஷி. ஒரு நிமிடம் அமைதி. அடுத்த நொடி துகில் கீழே விழுறான். சாமி, ஆள விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்போ ரூம்ல ரிஷியும் ராகவும் மட்டும். ராகவ் மெதுவா சொல்றான், ரிஷி, நாம சீக்கிரம் இந்தியா போகலன்னா பெரிய பிரச்சனை வரும். ரிஷி திரும்பி ஹீராவை பார்த்து கோபமா கை காட்டுறான். அப்போ இவளை என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ராகவ் கஷ்டப்பட்டு சொல்றான், ஹீரா இப்போ நம்ம கூட வர முடியாது, அது உனக்கே தெரியும். ரிஷி உடைஞ்சு போன குரல்ல, அவ இல்லாம இந்தியா போய் நான் என்ன பண்ண? இந்த கேள்விக்கு ராகவுக்கே பதில் இல்ல. ஏன்னா